நண்பர்களே, பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஏதோ ஒரு காரணத்தோடுதான் நடக்கிறது என்று பெரியவர்கள் சொல்வார்கள். குறிப்பாக ஒரு வீட்டில் ஒரு உயிர் பிறக்கிறது என்றால் அது வெறும் தற்செயலான நிகழ்வு கிடையாது. அந்த ஆன்மாவிற்கும் அந்த குடும்பத்திற்கும் இடையே பல பிறவி பந்தங்கள் இருக்கும். கருட புராணம் போன்ற புனித நூல்கள் இதை பற்றி மிக ஆழமாக பேசுகின்றன. ஒரு வீட்டில் ஏன் மகன் பிறக்கிறான் அல்லது ஏன் மகள் பிறக்கிறாள், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகளின் கணக்கு என்ன என்பதை பற்றி நாம் மிக தெளிவாக பார்க்கப் போகிறோம். இது உங்கள் சிந்தனையை நிச்சயம் மாற்றும். ஆன்மாவின் பயணம் மற்றும் கர்ம விதி. ஒரு மனிதன் இறந்ததுமே அவனுடைய கதை முடிந்து விடுவதில்லை. அவனுடைய ஆன்மா அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறது. அந்த ஆன்மா எங்கே பிறக்க வேண்டும், எந்த தந்தைக்கும் தாய்க்கும் மகனாகவோ மகளாகவோ வரவேண்டும் என்பதை அந்த ஆன்மா செய்த பாவ புண்ணியங்கள் தான் தீர்மானிக்கின்றன. கருட புராணத்தில் யமதர்மராஜா கருடனிடம் சொல்லும்போது ஒவ்வொரு பிறப்பும் ஒரு கடன் தீர்க்கும் படலம் என்று சொல்கிறார். அதாவது, நாம் முந்தைய பிறவிகளில் யாரிடமாவது கடன் வாங்கியிருந்தாலோ அல்லது யாருக்காவது அநீதி இழைத்திருந்தாலோ அதை ஈடுகட்டவே உறவுகள் அமைகின்றன. மகன் பிறப்பதன் பின்னணியில் உள்ள ரகசியம். பலர் நினைக்கிறார்கள் மகன் பிறந்தால் வம்சம் வளரும் என்று. ஆனால் கருட புராணம் ஒரு முக்கியமான உண்மையை சொல்கிறது. ஒரு வீட்டில் மகன் பிறக்கிறான் என்றால் அந்த ஆன்மா பெரும்பாலும் 2 காரணங்களுக்காக அங்கே வருகிறது. ஒன்று, உங்கள் மீது அந்த ஆன்மா வைத்திருந்த அன்பு காரணமாக உங்களை காக்க வரும். இன்னொன்று, நீங்கள் முந்தைய பிறவியில் செய்த கடன்களை உங்களிடமிருந்து திரும்ப பெற்றுச் செல்ல வரும். சில வீடுகளில் மகன் பிறந்த பிறகு அந்த குடும்பம் பொருளாதார ரீதியாக பெரிய வளர்ச்சியை சந்திக்கும். இதற்கு காரணம் அந்த மகன் கொண்டு வந்த நற்பலன்கள். ஆனால் சில வீடுகளில் மகன் வளர்ந்த பிறகு பெற்றோரை மதிக்காமல் போவதையும் சொத்துக்காக சண்டையிடுவதையும் நாம் பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது என்றால், அந்த ஆன்மா உங்களிடம் ஏதோ ஒரு பழைய கணக்கை தீர்க்க வந்திருக்கிறது என்பதுதான் பொருள். அதாவது, நீங்கள் செய்த கர்ம வினையின் பலனை அந்த மகன் மூலமாக இயற்கை உங்களுக்கு திருப்பித் தருகிறது. மகள் பிறப்பதன் ஆன்மீக சிறப்பு. பெண் குழந்தை பிறப்பது என்பது சாமானியமான விஷயமில்லை. ஒரு வீட்டில் மகள் பிறக்கிறாள் என்றால் அந்த வீட்டின் புண்ணிய கணக்கு அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம். கருட புராணம் மகள்களை வெறும் குழந்தைகளாக பார்க்கவில்லை, அவர்களை அந்த வீட்டின் கரும வினைகளை துடைக்க வந்த தேவதைகளாக சொல்கிறது. ஒரு தந்தை தன் முற்பிறவியில் செய்த மிக பெரிய தான தர்மங்களின் பலனாகவே ஒரு மகளை பெறுகிறான். மகள்கள் எப்போதும் கொடுப்பவர்களாகவே இருக்கிறார்கள். அவர்கள் பிறந்த நொடியிலிருந்து அந்த வீட்டின் வறுமை நீங்கத் தொடங்கும், மன அழுத்தம் குறையும். தந்தைக்கும் மகளுக்குமான அந்த பாசம் இருக்கிறதே, அது உலகத்திலேயே மிகவும் தூய்மையானது. ஏனென்றால் அங்கே எதிர்பார்ப்பு குறைவு, அன்பு அதிகம். ஒரு பெண் குழந்தை தன் தந்தையை ஒரு ஹீரோவாக பார்ப்பதும் அந்த தந்தை தன் மகளுக்காக எதையும் செய்ய துணிவதும் அந்த ஆன்மாக்களின் ஆழமான பிணைப்பை காட்டுகிறது. கர்ம வினைகளும் கடன் கணக்குகளும். ஆன்மீக ரீதியாக பார்த்தால், நாம் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியிருந்தால் அவர்கள் மகனாக பிறப்பார்களாம். நாம் யாரிடமிருந்து அன்பை பெற வேண்டியிருக்கிறதோ அவர்கள் மகளாக பிறப்பார்களாம். இதனால்தான் மகள்கள் எப்போதும் பெற்றோரின் மீது அதிக அக்கறை காட்டுகிறார்கள். திருமணமான பிறகும் கூட ஒரு மகள் தன் பிறந்த வீட்டின் நலனை பற்றி யோசித்துக் கொண்டே இருப்பாள். இது அந்த ஆன்மாவின் இயல்பு. ஆனால் மகன் என்பவன் தன் கடமைகளை முடித்துவிட்டு தன் வாழ்க்கையை நோக்கி நகரத் தொடங்கிவிடுவான். இது இயற்கையின் நியதி. இதில் வருத்தப்பட ஏதுமில்லை. ஒவ்வொரு ஆன்மாவும் அதற்கான கடமையை செய்யவே பூமிக்கு வருகிறது. ஒரு வீட்டின் அதிர்ஷ்டம் யாரால் மாறுகிறது? உண்மையை சொல்லப்போனால், ஒரு வீட்டின் அதிர்ஷ்டம் என்பது அங்கே இருக்கும் பெண்களை பொறுத்தே அமைகிறது. அது மகளாக இருந்தாலும் சரி, மருமகளாக இருந்தாலும் சரி.
கருட புராணம் தெளிவாக சொல்கிறது, எந்த வீட்டில் பெண்கள் அழுகிறார்களோ அந்த வீட்டில் லக்ஷ்மி தேவி தங்குவதில்லை. எந்த வீட்டில் பெண் குழந்தைகள் மகிழ்ச்சியாக ஓடி விளையாடுகிறார்களோ அந்த வீட்டின் வறுமை தானாகவே விலகிவிடும். நீங்கள் கவனிக்கலாம், ஒரு பெண் குழந்தை பிறந்த பிறகு பலருடைய வேலை உயர்வு கிடைத்திருக்கும் அல்லது புதிய வீடு கட்டியிருப்பார்கள். இது அந்த ஆன்மாவின் வருகையால் ஏற்பட்ட அதிர்ஷ்டம்தான். இன்றைய சமூகமும் ஆன்மீக உண்மையும். இக்காலத்தில் மகன் மகள் என்ற பாகுபாடு மறைந்து வந்தாலும் சில இடங்களில் இன்னும் பெண் குழந்தையை தாழ்வாக பார்க்கும் குணம் இருக்கிறது. இது மிகப்பெரிய பாவம் என்று சாஸ்திரங்கள் எச்சரிக்கின்றன. ஒரு மகளை புறக்கணிப்பது என்பது உங்களுக்கு கிடைத்த ஒரு தெய்வீக வரத்தை நீங்களே உதைப்பதற்கு சமம். ஒரு மகளுக்கு நீங்கள் செய்யும் கல்வி மற்றும் திருமண உதவி என்பது வெறும் கடமை அல்ல, அது உங்கள் கர்ம வினைகளை சரி செய்யும் ஒரு பரிகாரம். அதேபோல் ஒரு மகனை நல்ல முறையில் வளர்த்து அவனை பண்புள்ளவனாக மாற்றுவதும் பெற்றோரின் பொறுப்பு. அவன் உங்கள் கடனை தீர்க்க வந்தவன் என்றால் அந்த பயணத்தை இனிமையாக மாற்றுவது உங்கள் கையில்தான் இருக்கிறது. முடிவுரை: சுருக்கமாக சொல்லப்போனால், மகனோ மகளோ அவர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தது ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதி. உங்கள் கர்ம வினைகள்தான் அவர்களை உங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறது. அவர்களை வெறும் பிள்ளைகளாக பார்க்காமல் உங்களுடன் பயணிக்க வந்த ஆன்மாக்களாக பாருங்கள். அவர்களிடம் அன்பை செலுத்துங்கள். குறிப்பாக பெண் குழந்தைகளை மகாலட்சுமியாக மதியுங்கள். உங்கள் வாழ்க்கை தானாகவே செழிக்கும். இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்ட பிறகு இனி உங்கள் குழந்தைகளை பார்க்கும் விதம் நிச்சயம் மாறும் என்று நம்புகிறேன்.